Hey guys, welcome to a powerful life. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பற்றி போட்டிருந்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்க. ஸோ இந்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ. நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி தவறான படங்களுக்கு அடிமையாகி ரொம்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. ஒரு காஃபி குடிச்சாலே போதும், இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரி, ஓகே, அந்த வீடியோ போய் பாருங்க. லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்க, இப்போ நம்ம போஸ்ட்னு ஒன்று வச்சிருந்தோம். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். சிஎஸ்கே பற்றி பேச போகிறாங்க. பிகாஸ் இப்போ ஒரு 3 மேட்சாக சிஎஸ்கே சரியாக விளையாடல, ரொம்ப போராடி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே வராங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே சித்தார்த் நடித்த படமும் மேடி நடித்த படத்தையும் போட்டிருக்காங்க. நயன்தாரா அவங்கெல்லாம் நடித்த படத்தை போட்டிருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லுங்கள். ஸோ இந்த மேட்ச் நான் தோத்துது, அதை பார்த்தேன். அப்புறம் இந்த படத்தை பார்த்தேன், டக்குன்னு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ஸோ இதனுடைய சிமிலாரிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லிட்டு போகணும். ஸோ என்னுடைய சிமிலாரிட்டி என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். சிஎஸ்கே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பற்றி பேசிடுவோம். ஸோ நார்மலாக ரேண்டமாக பேசிடுவோம், ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் என்னென்னமோ பேசிட்டாங்க, நம்மளும் அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண வேணாம். என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல்வி அப்படின்றது ஒரு மேட்சுக்கு சாதாரண விஷயம். ஸோ சிஎஸ்கே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுறதுல ஓகே கரெக்டான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே சரி, அவங்க ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி கடைசியாக தோனி வருவார், 4 சிக்ஸர் நறுக்குன்னு போடுவார், லாஸ்ட் ஓவரில் கூட ஜெயிச்சு வச்சுருவார். அப்புறம் நம்ம ஜடேஜா இருக்காரு, ஜட்டு இருக்காரு, அவரும் லாஸ்ட் ஓவரில் கூட ஜெயிக்க வச்சுருவார். சரி, ஓகே, இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஐபிஎல்ல நடந்த விஷயத்த நம்ம கணக்கு வச்சு பார்க்கக்கூட, ஸோ ஏன் இப்படி ஒருவேளை விளையாட விருப்பம் இல்லாமல் இவங்க விளையாடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ தோல்வின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தோல்வின்றது ஓகே தான், ஆனால் நான் ஜெயிக்கிறதுக்காக முயற்சியே பண்ணாமல் நான் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நடந்த மேட்சே வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கூட இக்னோர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி விளையாண்டவங்களே அப்படியே ஓரம் கட்டிடுங்க, அவங்கள பற்றியும் பேச வேணாம். ஒரு 5 விக்கெட்டுக்கு நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன்னா சிவம் துபே என்னைக்கு அவர் ஃபார்மை இழந்தாரோ அன்னிலிருந்து சென்னைக்கு தோல்வி அப்படின்றது இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் அடிக்கிற அடி தான், அப்புறம் டீமோட கேப்டன் அடிக்கிற அடி தான் ஸோ டீமை பயங்கரமாக ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் சரியாக ஓப்பனிங் இறங்குறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் துபே பெருசாக ஸ்பின்னெல்லாம் வெளுத்து கட்டுறவர், ஸ்பின்னை பார்த்தாலே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கு. ஸோ இவர் விளையாடுறாரு தான், தூக்கி அடிக்கிறாரு தான், பட் இவர் பண்ணுறதை கூட தோனி பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குதுங்க. ஆக்சுவலி தீவிர வெறியன். நான் எப்படி சொல்கிறேன்னா, எஸ்டர்டே மேட்ச் ஒரு 2 நாள் மேட்ச் நடந்தது பார்த்தீங்களா, அந்த மேட்ச் நடக்கக்கூட லாஸ்ட்டு ஒரு 6 பால் போடுறது மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ கூட தோனி ஒரு 6 சிக்ஸ் அடிப்பார். சரி, ஓகே, நம்ம உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், தோத்தாலும் பரவாயில்ல, டோனி ஒரு 6 சிக்ஸ் அடித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் உட்காந்துருக்குங்க. அப்போ எவ்வளோ பெரிய வெறியன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு ஓவர்லேயும் டாட்டு வச்சார், சிங்கிள் தட்டினார் பார்த்தீங்களா, இங்கே நிற்கிறார் அவர். எப்படின்னா, ஓகே, அவர் பெரிய லெஜண்டு, ஸோ நிறையா மேட்ச் விளையாண்டுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், எதுக்காக தோனி அவர்கள் மட்டும் நம்ம பயங்கர ஃபேமஸாக பார்க்குறோம். பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல அவர் டீமை ஜெயிக்க வச்சிருவார், அல்லது லாஸ்ட் மினிட்ல ஒரு 5-6 சிக்ஸை போட்டு வேற லெவலில் நம்மளை குதூகலப்படுத்திடுவார். பரவாயில்லடா, சேர்த்து ஓதாலும் பரவாயில்ல, ஒரு 6-7 சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியை கொடுத்துருவார். அப்படி இருக்கிறது தான் ஸோ ஒரு முயற்சி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவரை எல்லாருமே தூக்கி வச்சு வேற லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவருடைய கெஸ்ஸிங்கு, ஸோ கேப்டன்ஷிப் இதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 2 மேட்சை நம்ம பார்க்கக்கூட, இந்த சீரீஸில் நம்ம பார்க்கக்கூட எப்படி இருக்குன்னா, ஸோ லாஸ்ட்டாக இறங்குறாரு, அவர் ஒரு 4 அடிக்க கூட முயற்சி பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஏன்? இது ஜஸ்ட் முயற்சி, ஒரு சுற்றி மாட்டல, வேகமாக சுற்றுறாரு, பேட்டில் மாட்டல அப்படின்றதெல்லாம் ஓகே, சரி, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவர் அடிக்கவே இல்லை, டாட் வைக்கிறாரு. லாஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது கொண்டு போகலாம். பட் நம்ம அவங்களுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம விட்டுறலாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் விட்டுறலாம், அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்ரை கூட பண்ணலையே. ஏன்னா பாசிபிலிட்டி ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் அவர் கண்டிப்பாக அவர் இறங்கின டைமில் இருந்து 15 ஓவரில் 14 ஓவரில் இறங்குறாரு. அந்த இறங்கின டைம்லேயே அவர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா கம்பல்சரி மேட்ச் வின்னுங்க.
கம்பல்சரி மேட்ச் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருனா. ஏன்னா அந்த டைம்ல இருந்து அவர் வந்துட்டு ஒரு தள்ளி விடுறது, ஸோ நார்மலாக விளையாடுற மாதிரி ஒரு விளையாட தெரியாதவங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பா எப்படியாவது இந்த ஸ்ட்ரைக்கில் இருந்து அந்த ஸ்ட்ரைக்குக்கு போயிட்டுப்பா, சிங்கிளை கொடுத்துட்டு நம்ம அப்படி போயிட்டுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு தான் சிங்கிள் அவர் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இவர் பெருசாக ட்ரை பண்ணவே இல்லை. லாஸ்ட் ஒரு 3 மேட்சாகவே சிக்ஸ் அடிக்க ட்ரையே பண்ணல. ஏதோ சிக்ஸ் அடிக்க தெரியாத ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவரை பார்த்து பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா பவுலர்ஸ் எல்லாம் ஒய்டாக தூக்கி கிடச்சுறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ பவுலருக்கு ஒரு பயம் இருக்குது, இவர் அடிச்சிருவாருன்னு. அப்போ நம்ம நினச்சதை தான் பவுலரும் அந்த இடத்துல நினச்சிருக்கிறாரு. ஸோ இவர் அடிச்சிருவாருன்னு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, ஓகே, இது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டட் தான். சரி, இதை பற்றி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸ் எப்படி தோக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சு, ஒரு பாயிண்ட்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு ஏதோ ஆப்ஷனில் எங்களெல்லாம் எடுத்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டு விளையாடுறோம் அப்படின்றதுக்காக விளையாடுறாங்களா அப்படின்றது தெரியல. இப்போ நம்ம வந்துட்டு டெஸ்ட்டு, நிறைய பேர் வந்துட்டு சிஎஸ்கேவை பற்றி பேசுறது என்னன்னா, அவங்க 2020 மாதிரிலாம் விளையாடல, ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே போல் அங்கே கமெண்ட்ரி கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே தோனி இறங்கிட்டார், கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு உயிர் இருக்குது, ஒரு உயிரோட்டம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவங்களே கெஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கெஸ் பண்ணல தப்பு இல்லைல்ல, அதாவது நான் நினச்சே தானே நீங்களும் நினச்சிங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ தோனி ஏன் இந்த இடத்துல இன்னும் பழைய ஆள்லேயே வச்சுட்டு இருக்கிறாங்க, புதுசாக நிறைய பேர் யங்ஸ்டர்லாம் நிறைய டீம்லாம் மாற்றிக்கிட்டே வராங்க, ஸோ இன்னும் இவங்க பழைய ஆளையே வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய கேள்விகளை வந்து கமெண்ட்ரிலேயே அவங்களே வந்துட்டு கேட்குறாங்க. சரி, ஓகேங்க, இப்போ இதை ஒரு கட்டம் ஓரம் கட்டி வச்சுருவோம். இப்போ நான் வந்துட்டு டெஸ்ட் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். சித்தார்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நடிச்சிருந்தாரு, மாதவன் மேடி நடிச்சிருந்தாரு, அப்புறம் நயன்தாரா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எப்படின்னா ஒரு ஆவரேஜான படம். நான் என்ன நினச்சேன்னா வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் மாதவன், ஸோ வந்துட்டு அந்த எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதிலிருந்து அவர் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த படம் அந்த மாதிரிலாம் வரல. நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வரல. எப்படி வருதுன்னா, ஒரு வந்துட்டு நயன்தாரா ஒரு டீச்சருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, குழந்தை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப வருஷம் ஏன் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை அப்படின்றது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தைக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு காசு பணம் அப்படின்றத வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேர்த்து வைக்கிறதுல மாதவன் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு போய் சொல்லி, மனைவிட்ட போய் சொல்லி கேண்டீன் வச்சு நடத்திட்டுன்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் ஒரு ரிசர்ச் என்னன்னா, பெட்ரோல் இல்லாமல் வெறும் வந்துட்டு வாட்டரில் மட்டும் ஒரு வண்டி ஓடுற மாதிரி இன்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வெளியில எல்லாம் கடனை வாங்கி தான் கேண்டீன் நடத்துறேன்னு சொல்லி ஸோ இந்த பணத்தை வாங்கியிருப்பாரு. பட் கேண்டீன் நடத்தலை. கேண்டீன் நடத்தினா தானே வருமானம், அவர் கடனை கட்டுவார். அப்புறம் கடன்காரங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடன் கொடுத்தவர் வந்துட்டு அவர் ஒரு இடத்துல இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேலதிகாரி, அதாவது கடன் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு வந்து புரோக்கர் மாதிரி ஒருத்தர், அவர் தான் வந்துட்டு மாதவனுக்கு வந்து கடனை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு மேலே ஒரு மேலதிகாரி, அவங்க தான் வந்துட்டு அந்த நடத்துகிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபடுறவங்க, எப்படின்னா அந்த பெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறவங்க அவங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த ஒரு கேட்டகரியை ஒரு பக்கம் தள்ளி வச்சுங்க. இப்போ நயன்தாரா அவங்க கேட்டகரிக்குள்ளே வரணும். அவங்க ஸ்கூலில் தான் வந்துட்டு சித்தார்த் அவரோட வந்துட்டு பையனும் படிக்கிறாப்புல. அவர் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காரு. ஏன்னா ஒரு கிரிக்கெட் வீரராக தான் அவர் சித்தார்த் இருக்கிறாரு. நல்ல ஒரு வந்துட்டு டேலண்டடான வந்துட்டு ஒரு கிரிக்கெட் வீரர். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஃபார்ம்ல இல்லை. இப்போ தோனி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்ச நாளாக ஃபார்ம்ல இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிட்டாரு. அதனால அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ வந்துட்டு அந்த கமிட்டியே என்ன பண்ணுதுன்னா, ஓகேப்பா நீ இந்த மேட்சோட வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, இவர் காண்டாய் நானே போய் பிரசிடென்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ட்ராமா அப்படின்றத அந்த இடத்துல நடத்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி இப்படி பேசி ஸோ இவருக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வந்துட்டு அப்பா தான் இவர் சித்தார்த்துக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை கண்டுபிடிச்சி, அதாவது அந்த கிரிக்கெட் வீரரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவர் வந்துட்டு இந்த கிரிக்கெட்டுக்குள்ள போ அப்படின்னு வந்து சொல்ல, அதில் வந்துட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாண்டு செஞ்சுரி அடிச்சுட்டு வராரு. பட் அந்த செஞ்சுரியை பற்றி அவங்க அப்பா பேச மாட்டேன்றாரு, நயன்தாராவோட அப்பா. அவர் வந்து முழுக்க வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த இதை பற்றி தான் பேசுகிறாரு. அதாவது என்னன்னா வந்துட்டு நீ பண்ண மிஸ்டேக், இவ்வளோ 12 மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு மிஸ்டேக்கை மட்டும் பேசினதுனால கொஞ்சம் காண்டாகி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இறந்தது கூட போகாமல் விட்டுறாரு. பட் இவருடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்து இவர் தான். ஸோ இதுதான் கதை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய டேலண்ட் வெளியில் வந்துச்சா அப்படின்ற ஒரு பக்கம் ஒன்று போகுது. ரெண்டாவது இடையில இவருடைய பையனை வந்துட்டு கடத்திடுறாங்க, சித்தார்த்தோட பையனை வந்துட்டு கடத்திடுறாங்க. அதை கடத்தினது யாரு? மாதவனா? இல்லை இந்த வந்துட்டு நிறையா ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ பெட்டிங் ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா அப்படின்றது தான். ஸோ அவங்கள்ட்ட இருந்து அந்த பையனை எப்படி மீட்டாங்க? அந்த ஒரு பையனை கடத்தினதுக்கான ரீசன் என்னன்னா,
இவர் வந்துட்டு மேட்ச்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா படத்தை முழுசாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த த்ரில்லிங் உங்களுக்கு இருக்காது. தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா, சாரி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். அதனால தான் வந்துட்டு பிட்டு பிட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். இடையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் என்ன, ஏன் இவர் இப்படி கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் கூட இவர் ஒரு சில விஷயங்கள் இவங்க பையனை கடத்தி வச்சுட்டு பண்ணுறதுனால அவர் அந்த செயல்களை அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் கதை. இப்போ இவர் பையனை எப்படி மீட்டாரு? ஸோ வந்துட்டு நயன்தாரா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா, மாதவன் அவருடைய வந்துட்டு அந்த தண்ணியில் ஓடக்கூடிய இன்ஜினை வந்துட்டு அவர் எப்படின்னா அப்ரூவ்டு வாங்கிட்டாரா இல்லையா, ஏன்னா அந்த அப்ரூவ்டுக்கெலாம் பணம்லாம் கேட்குறாங்க, 5 கோடி 6 கோடிலாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இவர் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கறதுக்கும் நான் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கறதுக்கும் நான் யோசிச்சேன், ஒரு வேளை அப்படி இருக்குமோ இல்லை இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனிவேங்க, நான் ஒரு சிஎஸ்கே வெறியன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எனக்கு என்ன டிசப்பாயிண்டட்னா, தலை டோனி, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு லாஸ்ட் ஓவரில் நீங்கள் இறங்குங்க, தப்பு இல்லை. ஒரு 4 6 காட்டி விட்டு போங்க. தோக்குறதுனால வந்துட்டு எந்த தவறும் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு முயற்சி அப்படின்றத கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இல்லைனா நீங்கள் ஏன் இப்படிலாம் நாங்கள் விளையாண்டோம் அப்படின்றத ஒரு விளக்கமாவது ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ரசிகர்களுக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக சந்தோஷமாக இருக்கலாம். பரவாயில்லப்பா, தலை இதை நோக்கி தான் ஓடி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதனால் தயவு செஞ்சு ஒரு விளக்கம் கொடுங்க, இல்லைன்னா வந்து வெளுத்து கட்டுங்க அப்படின்றதா. ஏன்னா முதல்லலாம் சென்னை சூப்பர் கிங்ஸை பார்த்தவொடனே, சிஎஸ்கேவை பார்த்தவொடனே திருச்சி ஓடுவாங்க. அதாவது எப்படியாவது இந்த இன்னிங்ஸ் ஈவெண்ட்லேருந்து வந்துட்டு தப்பிச்சு போயிட்டுட்டா மறுபடியும் நம்ம பக்கமே வரக்கூடாது, ஃபைனலில் சிஎஸ்கே வந்துடவே கூடாதுன்னுலாம் நினைப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்துச்சுன்னா ஆள் வெயிட்டாக காட்டிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ வந்துட்டு சிஎஸ்கேவா வர்றவெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருக்குது சிஎஸ்கே. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு பாருங்கள், உங்களுடைய வந்துட்டு மக்கள் இது, நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த படத்தையும் சொன்னேன், இந்த கதையும் சொன்னேன், இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வழக்கமாக திட்ட போகிறது கிடையாது. கண்டிப்பாக தலை ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம், மேபி வச்சிருக்கலாமும் இருக்கலாம். ஸோ என்ன வேணால் நடந்திருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஸோ இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். விளையாடணும், கண்டிப்பாக நல்லா விளையாடணும். ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். பட் இந்த படம் சிஎஸ்கே, ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் பேசணும். அந்த படமும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் வந்துட்டு இது இருக்குன்னா நீங்கள் போய் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் யாருக்கும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். ஓகே நண்பர்களே, நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.